மூலிகை எப்படி சார் செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னு சொன்னா, செல்வம் என்பது நம்மளுடைய மனோநிலை. சுவாசத்தின் மூலமாகவும் தீபத்தின் மூலமாகவும் ஒரு விஷயத்தை காதில் கேட்பதின் மூலமாகவும் செல்வ வளத்தை உருவாக்க முடியும். எனி டைம் தூங்கிட்டே இருக்கேன் சார், என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல, அது ஒரு விதமான துஷ்டம். சில பேருக்கு தூக்கமே வரல சார் அப்படின்னு இருப்பாங்க. நம் வீட்டில் உள்ள தீய எண்ணங்களையும் தீய சக்திகளையும் வெளியே தள்ளினால் ஒழிய நமக்கு செல்வங்கள் வராது. அந்த அபிர்விதமான மாற்றம் 48 நாளில் தொடர்ந்து 48 நாள் அந்த மூலிகை போடுங்கள். உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்தில் பணம் வரும். வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைக்கும். உங்களுக்கு திருமணம் நடக்காதவர்கள் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். யோகம் செயல் நேயர்கள் அனைவருக்கும், உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் மூலிகை வரிசையில் செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி பேச இருக்கிறோம். மூலிகை எப்படி சார் செல்வ வளத்தை பெருக்கும் அப்படின்னு சொன்னால், செல்வம் என்பது நம்மளுடைய மனோநிலை, ஒரு சூழலை உருவாக்குதல். ஒரு மனிதன் பேசுகின்ற பொழுது எனக்கு மனசு சரியில்லை சார், நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்றான். அப்போ ஒரு நல்ல ஒரு மீட்டிங் கூட நின்று போயிடுது, நல்ல வாய்ப்புகள் நிற்கிது. அதுக்கான காரணம் மனம். அந்த மனதை செம்மைப்படுத்த வேண்டும் என்றால் அது சுவாசம். நம்மளுடைய உடம்பு எப்படி இயங்குகிறது? சுவாசத்தின் மூலமாக இயங்குகிறது. நம்ம ஒரு பேருந்தில் நாம் செல்லுகிறோம். நம் அருகில் இருப்பவர்கள் நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வந்தால் நமக்கு அவர்களோடு அமர்ந்திருப்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது. அவர் உடம்பிலிருந்து ஏதோ துர்நாற்றங்களோ ஒரு வேர்வை நாற்றமோ வருகின்ற பொழுது நாம் அங்கிருந்து எப்பொழுது செல்லுவோம், அந்த இடத்தை விட்டு எப்பொழுது நெவுருவோம், ஏண்டா வந்து இங்கே உக்காந்தோம் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வர சொல்கிறோம். அதனால தான் இஸ்லாத்தில் அனைவருமே அந்த வாசன திரவியத்தை ஏன் பூசிக்கொள்கிறார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார், உன்னுடைய உடம்பில் வருகின்ற துர்நாற்றம் எதிரில் வருகின்ற ஒரு சகோதரனுக்கு வேதனை உருவாக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த அத்தரை வாசனை திரவியத்தை சந்தனத்தை பூசிக்கொள்கிறார். இப்பொழுது அந்த எண்ணத்தை இது மாற்றுகிறது. ஒரு சுவாசம், ஒரு வாசனை ஒரு மனிதன் மீது இருக்கின்ற அபிப்பிராயங்களையும் மாற்றி விடுகிறது. அதனால்தான் சுவாசத்தின் மூலமாக இப்பொழுது அந்த செல்வ வளம் எப்படி பெருகுகிறது என்று சொன்னால், சில தேவதைகள், நல்ல செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமி நம்ம சொல்லுகின்றோம். இந்த மகாலட்சுமிக்கு வாசனை தான் முக்கியம். அது தெய்வீகமான நறுமணங்கள் இருக்கின்ற இடத்தில் தான் வாசம் செய்யும். நல்ல வாசனைகள் இருக்கிற இடத்தில் கெட்ட கிருமிகள் இருக்காது. நம் கழிவறைகளில் கிருமிகள் இருக்கின்றன, ஏன் பூஜை அறையில் இருப்பதில்லை? அங்கு நம் நல்ல வாசனை திரவியங்களும் புகைகளையும் நம்ம அதிகம் பயன்படுத்தினால் இருப்பதில்லை. அதனால தான் நாம் கழிவறைகளிலே இன்று வாசனை திரவியங்களையும் வாசனையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். அப்பொழுது ஒரு மனோநிலை மாறுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு எப்படி என்ன ஒரு குணாதிசயங்கள் இருக்கிறதோ, மனிதனைப் போல் தான் கடவுள். அதனால் அந்த செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய தேவதைகளான மகாலட்சுமி போன்ற எச்சினிகள், உயர்ந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய தேவதைகள் நம்ம இடத்தில் வாசம் செய்கின்ற பொழுது அதற்குரிய மூலிகைகளை பொடிகளை நாம் தூபமாக போடும் பொழுது அதற்கான மூலிகைகளை சித்தர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்து பல பேருக்கு கொடுத்து அந்த அனுபவத்தை பெற்று வைத்திருக்கிறோம். அந்த மூலிகைகளை எங்களிடத்தில் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் செவ்வாய் வெள்ளி இந்த வாரங்களில் 2 முறை தூபம் போட்டு வருகின்ற பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள், ஒரு வீட்டிலே நம்ம வீட்டிலே இருப்பான், இவன் வளரக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஒருத்தன் இருப்பான். அவனுடைய எண்ணம் எதில் இருக்கும்? சுவாசத்தில் இருக்கும். அந்த சுவாசம் இந்த புகையோல் சென்று அவனுடைய சுவாசம் மாறி அங்கொழுது நன்மை ஏற்பட்டுவிடும். இப்படி சுவாசத்தின் மூலமாகவும் தீபத்தின் மூலமாகவும் ஒரு விஷயத்தை காதில் கேட்பதின் மூலமாகவும் செல்வ வளத்தை உருவாக்க முடியும். அதனால் இந்த தூபம் போடுகின்ற முறை என்பது பஞ்சபூத பூஜையில் அதற்கு வாயு பூஜை என்று பெயர். சந்தனத்தை நாம் பயன்படுத்துவது, குங்குமத்தை பயன்படுத்துவது, துண்ணூரை பயன்படுத்துவது, இது அனைத்தும் மண் தத்துவம். இந்த பஞ்சபூதங்களால் உடம்பானது. இறைவன் பஞ்சபூத அம்சமாக இருக்கிறார். அதை நினைவுபடுத்துவதற்காக பஞ்சபூத முறையில் நாம் கும்பிடுகின்றோம். தண்ணீர், அது நீர் தத்துவம். நாம் பாலாபிஷேகம் செய்வது, பன்னீர் தெளிப்பது, இதெல்லாம் நீர் தத்துவத்தில் வருகிறது. சூடம் ஏற்றுவது, யாகம் நடத்துவது, இவையெல்லாம் நெருப்பு தத்துவத்தில் வருகின்றன. மலர்கள் விரிந்து இருக்கும், ஆகாயத்தை போல் மலர்கள் விரிந்து வரும், அதுதான் ஆகாய தத்துவம். இப்படி அக்னி தத்துவம், நிலத்தத்துவம், ஆகாய தத்துவம், நீர் தத்துவம் என்று
பஞ்ச பூதங்களால் நாம் இறைவனை வழிபடுகின்றோம். அப்பொழுது இந்த காற்றுக்குத்தான் அதிக சக்தி. காற்று இல்லாத இடம் இல்லை. மனிதன் வசிக்கின்ற இடத்தில் அனைத்திலும் காற்று இருக்கின்றன. அதனால் நாம் அந்த புகை மூலமாக இந்த நல்ல நறுமணமும் உயர்ந்த மூலிகைகள் மலைகளிலும் சிறந்த காடுகளிலும் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை நாம் பொடியாக்கி அதை ஒரு தூபமாக நீங்கள் போட்டு அதற்கு சில மந்திரங்கள் இருக்கின்றன. அதை சொல்லி நீங்கள் வீட்டில் போட போட வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தி துக்கமே வந்துக்கிட்டே இருக்குதுன்னு ஒருத்தர் அழுதுகிட்டு இருப்பான். எனி டைம் தூங்கிட்டே இருக்கேன் சார், என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல. அது ஒரு விதமான துஷ்டம். சில பேருக்கு தூக்கமே வரல சார் அப்படின்னு இருப்பாங்க. தூங்கி கொண்டே இருந்தாலும் பிரச்சனை, தூக்கமே இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை. அதை சமப்படுத்தி சில பேர் கெட்ட கெட்ட கனவாக வருகிறது, தீய உருவங்கள் தெரிகிறது. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது, எங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அதனால் இது யாரும் நம்பவும் மாட்டார்கள். இவைகள்லாம் உண்டு, எல்லாம் இருக்கிறது. நம் கண்ணுக்கு தெரியாமல் 1000 விஷயங்கள் நடக்கின்றன. இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற மீடியாவே ஒரு காற்றில் செயல்படக்கூடிய ஒரு சாதனம் தான். அதுபோல் துஷ்ட சக்திகள் இருக்கின்றன. அவைகளை வெளியேக்குவதற்கு என்ன வழி? நம் வீட்டில் பாசாம் பிடித்து விட்டால் அதற்கு எப்படி ஒரு ஆசிட்டை போட்டு நாம் அதை பாத்ரூமை சுத்தம் செய்கிறோமோ அதே போல நம் வீட்டில் உள்ள தீய எண்ணங்களையும் தீய சக்திகளையும் வெளியே தள்ளினால் ஒழிய நமக்கு செல்வங்கள் வராது. அந்த வீடு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சூழலில் உருவாக்க வேண்டும். அதை செய்து அதற்குரிய முறைகளை நீங்கள் நான் சொல்லுவதைப் போல் செய்கின்ற பொழுது செல்வ வளம் நிச்சயமாக வந்தே தீரும். அதற்குரிய முறைகளை அதற்குரிய மூலிகைகளை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து இந்த மூலிகை பொடி உங்களிடத்தில் கிடைக்குமா என்று கேட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்துகின்ற பொழுது அபிர்விதமான மாற்றம். 48 நாளில் தொடர்ந்து 48 நாள் அந்த மூலிகை போடுங்கள். உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்தில் பணம் வரும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டில் ஒரு மங்களகரமான ஒரு உணர்வையும் ஒரு நல்ல மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு சூழலையும் நீங்கள் அதை உணரலாம். அந்த வாசனையும் அதற்குரிய அந்த தன்மையும் உங்களுக்குரிய குலதெய்வ சக்தியை உங்களுக்கு இழுத்துட்டு வந்து தரும். இப்படி உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்களோடு நண்பர்களாகக்கூடிய தன்மை, அந்த வீட்டில் போய் நம்ம உட்காந்து பேசலாங்கிற வீட்டுக்கே போகக்கூடாது, அது வராத விருந்தாளி கூட வருவார்கள். உங்கள் வீட்டுக்கு யாராவது வர வேண்டும், அவர்கள் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துடுவாங்க. அப்படி ஒரு தெய்வ சக்தியை, குலதெய்வ அனுகிரகத்தை இந்த மூலிகை பொடிகள் நமக்கு புகை வடிவத்தில் தருகின்றன. அந்த சாம்பிராணியில் கலந்து நீங்கள் போட போட உங்களுக்கு காலை மாலையும் நீங்கள் சிறிய பரிகாரம், ஆனால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய நன்மையை இது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் பயன்படுத்தியிருக்கிறார்கள். எங்கள் குருமார்கள் சொல்லி நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதை யோகம் செயல் நேயர்களும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றோம். அதனால் நீங்கள் அதை கேட்டு பெற்று உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் பெற்று நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நான் சொல்லுகின்றேன். இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி மாலை சூடுங்கள் என்று சொல்லி, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண் நமஸ்துதே.